எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம் அப்புட்ன்னா, தாவேகா வந்து கட்சிய முடக்கணும்னு பார்க்குறாங்க. விசில் சின்னத்தையும் முடக்கணும்னு பார்க்குறாங்க. விசில் சவுண்டையும் முடக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனா, அவங்க ட்ரை பண்ண அது அவங்களுக்கு வந்து ஒரு தோல்வியில தான் முடியுங்கிறது இன்னைக்கு நேத்து நடந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய உதாரணமே சொல்லலாம். ஏன்னா, நேத்து சிஎஸ்கே வந்து ஈவென்ட் பண்ணாங்க சேப்பாக்கத்தில. ஸோ அன்னைக்கு வந்து அங்கே நெறைய பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ உள்ள ஆடியன்ஸுமே ஜாம் பேக்கா இருந்தாங்க. அங்கேருந்து விசிலுக்கு தடன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அதையும் மீறி அங்கே பல விசில் சத்தங்கள் கேட்டுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, விசில் சிம்பிளை பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து இப்போ ஃபோட்டோஸ்லாம் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. இது ஏன் சிஎஸ்கே டீம் வந்து பர்டிகுலராக பர்பஸாக பண்ணாங்க அப்படின்னா, சிஎஸ்கே டீம் வந்து ஒரு 1 வீக்கு முன்னாடி அவங்க சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படத்தோட சாங்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க. அதோட சாங்ஸோட காப்பிரைட் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ்ட்டு இருக்குது. சன் பிக்சர்ஸ் யாருன்னா அவங்களுக்கே தெரியும், திமுகவோட தான் அது. ஸோ வந்து அவங்ககிட்ட இருக்குது. ஸோ சிஎஸ்கே வந்து விசில் சின்னத்தை வந்து விசில் போடுன்னு சொல்லிட்டு டேக்கோட ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சன் பிக்சர்ஸ் வந்து சிஎஸ்கேயோட அஃபிஷியல் பேஜஸ்க்கெலாம் காப்பிரைட் நோட்டீஸ் கொடுத்து கோர்ட்லேயுமே கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே சைடுமே அதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சிஎஸ்கே பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த விஷயத்தை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பர்சனல் ரிவெஞ்சாக எடுத்துக்கிட்டு இப்போ விசிலில் வந்து எவ்வளோ ப்ரொமோட் பண்ண முடியுமா ஆக்சுவலாக. இல்லைனா இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் டிவிகே சைட்லேயோ அஃபிஷியலாக கேடர் சைட்லேயோ ப்ரொமோட் அவ்வளோவா பண்ணலாட்டியுமே இங்கே சிஎஸ்கே சைட்லேருந்து அது விசிலை வந்து வேறு மாதிரி ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் விசில் போடுங்கிற ஹேஷ்டேக்காக இருக்கட்டும் சரி, விசிலை கிஃப்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் சரி, விசில் போடுங்கிற இந்த சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடின்னு சொல்லி ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங்காக இருக்கட்டும் சரி. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று வந்து சேப்பாக்கு வந்து டிஜே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தளபதி விஜயோட சாங்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா விஜயோட சாங்ஸ் போடக்கூடாது, விஜயோட படங்கள் டெலிகாஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே சன் டிவி சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஹோல்டு பண்ணி புஷ் பண்ணாமல் இருக்கிறாங்க. பட் வந்து இது அஃபிஷியலாகவே ஸ்டேடியத்திலே விசில் போடு, தளபதி கச்சேரி, இந்த மாதிரி பல விஜயோட சாங்ஸ் ரெஃபரன்ஸ் நிறையா வந்து இந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தரை தடுக்கலாம், ஒருத்தரை எதிர்க்கலாம், ஆனால் அவரை டோட்டலாக முடிக்க முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு பெரிய பெரிய உதாரணம் நேற்று நடந்த விஷயம் முதற்கொண்டு. ஏன்னா ஃபேன்ஸு கேடர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. இந்த விசில் சின்னத்தை முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட் பண்ணணும், தாவேக்காவை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து எல்லா பாசிபிள் வேஸ்லேயும் அதை முடக்க பார்த்தீங்க, இப்போ வரைக்கும் முடக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி விஜய் அவர்களும் தமிழக வெற்றிகளம் கட்சியினரும் ஒரு மாபெரும் வெற்றியோடு வந்துட்டு இருக்காங்க. நேற்று புதுச்சேரி லிஸ்ட்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்லா பாசிட்டிவாக போயிட்டுருக்குது. தாவேக்கா வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முழு வீச்சில் இப்போ சென்று கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன முடக்கினாலும், என்ன காப்பிரைட் கொடுத்தாலும், என்ன பேன் பண்ணாலும் தாவேக்கா ஜெயிக்கிறத ஒருபோதும் நீங்கள் உங்களால் தடுக்க முடியாதுங்கிறத சொல்லிட்டு